இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயற்கையாக சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்க சில காரணங்கள் உண்டு. முதலாவதாக, அவைகள் குட்டிகள் என்பதால் வேட்டையாட முடியாது. அவைகள் தாய் சிங்கத்தின் வேட்டையை மாத்திரமே சார்ந்திருக்கின்றன. தாய் சிங்கத்திற்கு வேட்டை கிடைக்கவில்லை என்றால் குட்டிகளுக்கும் உணவு கிடைக்காது. ஒருவேளை வறட்சியோ, இறைக்கான மிருகங்கள் குறைந்தாலோ, காயம் ஏற்பட்டதினால் அல்லது வயதாகிவிட்ட காரணங்களால் வேட்டையில் தோல்வி அடைந்திருக்கலாம். சில நேரங்களில் சிங்க கூட்டத்தில் போட்டி அதிகமாக இருந்தால் குட்டிகளுக்கு போதிய உணவு கிடைக்காது. சிங்கம் பலம் மிகுந்த மிருகம், ஆனால் அதன் குட்டிகளுக்கும் சில நேரங்களில் உணவு இல்லாமல் பசியை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் தேவாதி தேவனை நம்பி அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் தேவைகளை எல்லாம் நிறைவாக தருகின்றார். நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை தேட வேண்டுமென்று தாவீது கொடுக்கின்ற ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கமாக அவருடைய கிருபையை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கும் உலக பிரகாரமான ஜீவியத்திற்கும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அவரே எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கின்றார். நம்முடைய காரணங்கள் எதுவும் அவரை பாதிப்பதில்லை. அந்த ஊற்று ஒரு நாளும் வற்றி போகாது. அவரே நன்மைகளின் நாயகனாக நம் வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றார். அவரையே தேடுவோம். நன்மைகள் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.